மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். கனத்த மனதோடு இந்த காணொளி, இந்த செய்தி முழு நாட்டையுமே ஒரு கணம் உறைய வைத்த 3 பேருடைய மரண சம்பவம் குறித்தது. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த செய்தி தான் எங்களுடைய காணலுடைய தரத்தையும் எங்களுடைய தேடலுடைய மேம்பாட்டையும் உயர்த்தும் என்ற ஒரு வேண்டுதலோடு 29ஆம் தேதி இப்படி ஒரு விடியலை, இப்படி ஒரு மாலையை, அப்படி ஒரு தினத்தை அந்த குடும்பம் கனவுல கூட நினைச்சிருக்காது. அப்படியான ஒரு சம்பவம் அரங்கேறுது. நுரச்சோலை பகுதியில ஒரு கட்டுமான பணியில ஈடுபட்ட இந்த கட்டுமான கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லையா, இதுல கான்கிரீட் வேலையை மட்டும் பார்க்கறதுக்கு ஒரு குழு இருக்குது. ஒரு ஹெட் பாஸ், அவருக்கு கீழே சில தொழிலாளர்கள். இப்படி குடியிருப்பு இல்லாத ஒரு பகுதியில இப்பதான் கட்டுமான பணிகள் ஆங்காங்கே நடக்கிறதாக இருக்குது. அப்படியான ஒரு கட்டுமான பணி அங்க நடக்கிற இந்த சந்தர்ப்பத்துல 29ஆம் தேதி சிலப்போடணும் அப்படின்னு சொல்லி இந்த பாஸோட சேர்ந்து இன்னும் சில அந்த 5 நபர்கள் அங்க தொழிலுக்காக போறாங்க. சிலபடிக்கிற பணி, அதுக்கு மேல கான்கிரீட் போடுற பணி எல்லாம் இவங்களுடையது. எனவே ஒரு பகுதியில சிலபெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. மாலை ஆகிற நேரம் மற்ற பகுதியில ஏதாவது வேலைகள் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு யோசனைகளை என்ன பண்றாங்கன்னா, அவங்க நின்றிருந்த 4 கால் உள்ள அந்த ஏரி இருக்கு இல்லையா, அல்லது பலாங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, டபுள் பலாங்குன்னு சொல்லுவாங்க. இந்த பலாஞ்ச 4 பேர் சேர்ந்து அப்படியே தூக்கி அடுத்த சைடுக்கு கொண்டு வராங்க. கொண்டு வந்த இந்த சந்தர்ப்பத்துல அந்த பலாஞ்ச அவங்க வைக்கிறது கரண் வயருக்கு மேல, தூக்குற நேரம் கீழே பாக்குறதுக்கான வாய்ப்புகள் குறைவு இல்லையா, அப்படியே வச்சுட்டாங்க. வச்சு அதை எஜஸ் இல்லைன்றதுனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை அப்படியே அசைச்சு பாக்குறாங்க லெவல் எடுக்கிறதுக்காக. இந்த சந்தர்ப்பத்துலதான் அந்த வயரினூடாக இந்த கம்பிக்கு கரண் பாஞ்சி அதனூடாக இவங்களை கரண் பிடிக்குது. இதை பிடிக்கிற சந்தர்ப்பத்துல 4 பேர்ல ஒருத்தர் தூக்கி வீசப்படுறாரு. அடுத்த ஒரு சில கணத்திலேயே அந்த இடத்திலேயே 3 பேரும் மரணிச்சு விடுறாங்க. இன்னாலில்லாஹி வைன்னா இலஹி ராஜிஊன். இதுல நமக்கு இருக்கிற மிகப்பெரிய வழி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 16 வயது வாலிபன், 22 வயது வாலிபன், 29 வயது வாலிபன், 2 குழந்தைகளுடைய தந்தை. இவர்கள் எல்லாருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்கன்றதுதான் சகிக்க முடியாத, ஜீரணிக்க முடியாத, அது ஒரு கனவாக இருந்துட்டுமே என்று சாதாரண மக்களால் யோசிக்கிற ஒரு விஷயமாக பார்க்க முடியுது. இந்த ஹெட் பாஸ் உயிர் தப்பியாச்சு. அவருடைய தாத்தாவனுடைய மகன், மருமகன் ஒருவர், அவருடைய சகோதரர் ஒருவர், அதே போல இவருடைய மனைவியினுடைய தாத்தாவனுடைய மகளை முடித்தவர் தான் அந்த 29 வயது மதியத்தக்க வாலிபர்கள். தமது உவப்புக்குரிய விருப்பத்துக்குரிய உயிர்களை நான் கைப்பற்றும் பொழுதோ, யார் அதில் பொறுமை காத்து என்னிடம் கூலியை எதிர்பார்ப்பார்களோ அவர்களுக்கு சுவனத்தை தவிர நான் எதையும் கொடுப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக அந்த சுவர்க்கம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதற்கு நீங்க பொறுமை காத்து இறைவனிடம் நீங்கள் நன்மையை எதிர்பார்க்க வேண்டும் என்பதுதான் எமது வேண்டுதல். அந்த ஒரு கூலியை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கணும் என்பது எமது பிரார்த்தனை. இதுல மிகப்பெரிய கொடுமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெற்றோர் இருக்க குழந்தைகள் மரணிப்பது என்பது அது சாதாரணமா கடந்து போக முடியாத வலிமிக்க ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயம் இறைவன் பெரிய ஒரு கூலி உங்களுக்கு வச்சிருக்கிறார் என்பதனால அதுவும் உங்களோட குடும்பத்துல நடந்திருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஆனால் கிட்டத்தட்ட 6 குழந்தைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத்தாகிறதுக்கு முன்னமே வஃபாத்தானது தமது திருக்கரங்களாலே அவைகளை அடக்கம் செஞ்சாங்க. காரணம், இறைவனுக்கு அவர்களை பிடிக்கும் என்பதனால. இன்னும் அலமல் ஜஸா, பெரிய அளவு உங்களுக்கு கூலி வேண்டுமா, மிகப்பெரிய சோதனைகள் வரணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இறைவனம் இருக்கின்ற வெகுமதிகளை மட்டும் நினைச்சு பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு அது ஆறுதலாகவும் மன அமைதியாகவும் இருக்கும் என்ற வேண்டுதலோட உங்களுடைய ஜனாசாக்களுக்கு கிடைக்கிற வெகுமதியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு மனிதன் தனது தேவைக்காக பிறரிடம் தேவை காணாமல் வாழ தொழில் செய்கின்ற அந்த காலம் இறைவனின் பாதையில் இருக்கிறான். தனது சிறு குழந்தைகளுடைய தேவைக்காக எவன் தொழில் செய்கிறானோ அவனும் இறைவனின் பாதையில் இருக்கிறான். வயது முதிர்ந்த பெற்றோருக்காக தொழில் செய்ய வேண்டும் என்று ஒருவன் தொழில் செய்யும் காலமெல்லாம் அவனும் இறைவனுடைய பாதையில் இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையில் ஷஹீதுகளாக கணக்கெடுக்கப்படுகிறவர்களில் எரிந்து இறக்கின்றவர்களும் அந்த அந்தஸ்தை பெறுவார்கள் என்று சொன்னார்கள். எனவே நிச்சயமாக உங்களுடைய ஜனாசாக்களுக்கு அந்த வெகுமதியும் ஷஹீதுடைய அந்தஸ்தையும் அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை நாங்கள் முன்வைப்பதோடு சிறு வயதிலேயே மறுமையுடைய வாழ்க்கையை அவர்கள் தொடர்ந்திருக்கிறார்கள். இது அவர்களுக்கு பொருத்தமானது என்று இறைவன் கண்டிருப்பான் போல உலக வாழ்க்கை எவ்வளவு சுமையானது, எவ்வளவு பாரமானது. இதிலிருந்து ஒரு விடுமுறையை, ஒரு நிரந்தர விடுமுறையை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இவர்களால் இந்த குடும்பங்கள் வாழ்ந்திருக்கும். இந்த குடும்பங்களுக்கான நலவுகளை அல்லாஹ் இந்த உலகத்திலே
மென்மேலும் உருவாக்கி வைக்கட்டும் என்ற பிரார்த்தனையை நாம் கேட்டுக்கொள்வோமாக. அடுத்த ஒரு விஷயம்தான், எந்த ஒரு விஷயத்தையும் கலா கதிர் இறைவனுடைய ஏற்பாடு அப்படின்னு சொல்லி நாம் கடந்து போறதுக்கு பழகிருக்கிறோம். இலங்கையின் பொது உட்கட்டமைப்பு ஆணைக்குழு ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்து. அதுதான் கரண்டின் மூலம் ஏற்படுகின்ற விபத்துக்களை தடுக்கிறதுக்கு இந்த ஒரு பொறிமுறையை நடைமுறைப்படுத்த சொல்லி கண்டிப்பாக சொல்லி இருக்குது. அதுல ஒன்று டிப் சூச், மெயின் சூச், ஏத்து வயர். இந்த மூணும் இருக்கிற இடத்துல பெரும்பாலும் உயிர் சேதங்கள் வருவதற்கான வாய்ப்பில்லை என்பதனால் வீடுகள்ல இதை பயன்படுத்துறதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்குது. கண்டிப்பாக அதை பயன்படுத்தி ஆகணும் என்பதுதான் சட்டவாக்கம். ஆல்ரெடி இந்த பிரதேசம் வீடுகள் இருக்கிற கட்டடங்கள் இருக்கின்ற பிரதேசங்கள் கிடையாது. இப்போதுதான் ஹோட்டல்ஸ் மற்ற கட்டடங்கள் வர்ற அமைப்பு இருக்குது. அதுல ஒரு கட்டடம் தான் இது. எனவே சில போன்ற பணி இப்பதான் ஆரம்பம்டா, கரண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அது பக்கத்துல இருக்கிற ஒரு பில்டிங்ல இருந்து இவங்க கரண்ட் எடுத்திருக்கிறாங்க. இவங்க அந்த பில்டிங்ல உள்புறத்துல இருந்து கரண்ட் எடுத்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆனா அவங்க எடுத்த கரண்ட் எங்க இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீட்டர் பாக்ஸுக்கு கீழே. அப்படியாக இருந்தால் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து நேரடியாக வருகின்ற ஹை வோல்டேஜ் கரண்ட் தான் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்குது. கரண்ட் இல்லாம அங்க வேலை செய்ய முடியாது என்பது நமக்கு தெரியும். ஆனா ஏன் இதை செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்கு குறுக்கிறவர் யோசிப்பாரு, மீட்டர் வேலை செய்யும், இதுக்கு யார் பணம் தருவாங்க, இவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க, அதுக்கு பணம் கொடுக்கறதுக்கு நமக்கு எங்க வழி, கூலி தொழிலாளியாக இங்க வந்திருக்கிறோம், அதனால நம்ம லேசான ஒரு வழியை கடைபிடிக்கலாமே என்று சொல்லி மீட்டர் கீழே அந்த கனெக்ஷனை கொடுத்து இவன் கரண்ட் எடுத்திருக்க வேணும் என்பதுதான் இங்க நமக்கு தெரிகிற ஒரு விஷயம். ஒரு சாதாரண செலவுல செஞ்சு கொள்ளலாம் நினைக்கிற ஒரு அற்பமான ஒரு விஷயங்கள் தான் இன்னைக்கு ஒரு 3 உயிர்கள் போறதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது என்ற ஒரு விமர்சனத்தை மீசான் டிவி முன்வைக்குது. இரண்டாவது விஷயம் முக்கியமான முதன்மை பாஸ் உயிர் தப்பிருக்கிறாரு. அது எப்படி சாத்தியமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க ஆல்ரெடி இவங்க சேஃபுக்கான தகுந்த பாதுகாப்புக்கான, அதாவது தனிநபர் பாதுகாப்பு அங்கிகள் எதுவுமே இவங்க அணிஞ்சிடல. அவங்க உடுத்திருந்தது சாதாரண ஆடைகள். அதே போல அவங்க அணிஞ்சிருந்தது ஸ்லீப்பர். அப்ப ஹெட் பாஸ் இப்படி உயிர் தப்பினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு ஸ்லீப்பர் தான் அணிஞ்சிருந்தாரு. ஆனா அவர கால்ல நீர் கிடையாது. இப்ப நீங்க கேட்பீங்க, நீர் எப்படி உள்ள வந்தாண்டி? ஒரு பகுதிக்கு கொங்கிரீட்டை போட்டாங்க, அதுக்கு தண்ணி அடிச்சது, அந்த தண்ணியெல்லாம் கீழே வந்ததுனால இவங்க காலையிலிருந்து ஒர்க் பண்ணதுனால இவங்களுடைய உடம்புகள், அதே மாதிரி ஆடைகள், ஸ்லீப்பர் எல்லாமே நிலைஞ்சிருந்ததாக சொல்லப்படுது. அதனாலதான் இந்த ஹை வோல்டேஜ் கரண்ட் என்ன பண்ணும்டா, உயிர் போற வரைக்கும் அதுக்கு டிப்சூஸ் கிடையாது, கண்ட்ரோல் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணல. அதுல இருந்து மீட்காத பட்சத்தில் உயிர் போகும் வரைக்கும் அங்க கரண்ட் பாஞ்சு கொண்டே இருக்கும். இவர் வீசிப்பட்டு தூரத்துல விடுகிறாரு. காரணம், இவர் ஸ்லீப்பர்ல நீர் இல்லாதனால அவர் உயிர் தப்பியதாக சொல்லப்படுது. இங்க கேள்வி என்னடா, இங்க மட்டும் இல்ல, நமது நாட்டுல எல்லா இடங்களிலும் எல்லா தொழில் செய்யறவங்களும் தமக்கான சேஃப் ஆடைகளை அணியறதுல சுருக்கமாக செல்றதாக இருந்தா, இங்க சேஃப் ஆடைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெல்மெட் அணிஞ்சிருக்கணும், அது அணிஞ்சதாக இல்லை. கை கவர் போட்டிருக்கணும், முகக்கவசம் போட்டிருக்கணும், சுவாசத்துக்கான, செவிக்கான, கால் பாதணிகள், சேஃப் ஷூ இருக்குது. இது எதுவும் இவங்க அணிஞ்சில்லன்ற ஒரு விஷயம் இவர்கள் ஏன் அணியலன்னு கேட்டா, நம்ம நாட்டுல அப்படியான கலாச்சாரங்கள் கிடையாது. தனி மனித பாதுகாப்புக்கான கவசங்கள் அணிகிறது கிடையாது. அதை பற்றி புரிதலும் கிடையாது. இவைகளால உபாதைகளை தடுக்க முடியும், அதே போல விபத்துக்களை தடுக்க முடியும், அதே போல உயிர் சேதங்களை தடுக்க முடியும். புத்தள பிரதேசத்துல ஒரு வீட்டை இடிக்கிறாங்க. அந்த இடிக்கிற நேரத்துல அந்த தொழிலாளி ஹெல்மெட் போடாததுனால அவர் தள்ள அந்த கொங்கிரீட் விழுந்து மரணிச்ச சம்பவம் நடந்திருக்கு. எத்தனை விஷயங்கள் நடந்தாலும் நம்ம இதை கண்ணும் காணாமலும் நகர்ந்து போறவங்களாக இருக்கிறோம். காரணம் என்ன, இவை அனைத்தும் மரணம் கதா கதிர் என்ற ஒரு பார்வை நம்மிடத்துல இருக்கிறதுனாலதான் இதை பற்றி மீசான் டிவி அடுத்து பேச நினைக்குது. அடுத்த ஒரு விஷயம் இங்க ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், கை கவர் இருந்திருந்தால் அதை பிடிக்கிற நேரம் அவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்திருக்காது. சரி, அதையும் விடுங்களேன். இவங்க தரமான பாதுகாப்புக்கான ஷூஸ் இருக்குது. அந்த ஷூவை போட்டிருந்தால், ஸ்லீப்பர் உள்ள ஒரு மனிதனால் உயிர் தப்ப இயலுமாக இருந்தால் நிச்சயமா அந்த ஷூ அவருக்கான பாதுகாப்பு கொடுத்திருக்கும் என்பதுதான் அந்த ஷூ தயாரிக்கப்பட்டதுக்கான காரணமாக பார்க்க முடியுது. கூறிய ஆயுதத்தால் குத்தினால் கூட கால் வரைக்கும் அது இறங்காது. ஏதாவது பாரமான பொருட்கள் விழுந்தா கூட காலுக்கு எந்த டேமேஜும் தராது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த ஒரு விஷயம் தான் அதுல கலந்திருக்கின்ற நீர் புகாத அளவுக்கு ரப்பர் அதுல கலந்திருக்குது. அதே மாதிரி அதுக்கு மேல பூசப்பட்டிருக்கிற அந்த பூச்சி நீர் உள்ள போகாமல் இருக்கவும், அதாவது கெமிக்கல் எதுவும் போய் காலை டேமேஜ் பண்ணாத அளவுக்கும் அது சேஃபாக தயாரிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அடுத்த ஒரு விஷயம், கரண்ட் எப்போது அதுல டச் பண்ணுமோ அப்போது ஏற்படுகின்ற தாக்கங்களை அது குறைக்கும். நாங்கள் வீடுகள் எல்லாம் ஏத்து வயர் பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பகுதி அதில் உள்ளடக்கப்பட்டதுனால கரண்டுடைய தாக்கம் அங்க செலுத்தாது. எனவே சாதாரண பிரச்சனைகள் தூக்கி வீசுறதுக்கு ஒரு மயக்கம் வர அளவுக்கு வருமே தவிர உயிர் போற அளவுக்கு வராது. அது ஹை வோல்டேஜ் கரண்டாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த ஷூ பயனுள்ளதாக இருக்குது. இப்ப கேள்வி என்னன்னா,
இன்னைக்கு நம்ம வீடுகளை இப்படியான தொழிலாளர்கள் நம்ம அன்றாட சந்திக்கிறோம். நம்ம யாராவது கேட்டதா? ஷெஃப்ஸ் ஹெல்மெட் போட்டுக்கலாம், ஷாக்ஸ் போட்டுக்கொள்ளலாம், ஷூஸ் போட்டுக்கலாம், இதை வாங்கிக் கொள்ளலாமே நம்ம சொல்றதும் கிடையாது, நம்ம வாங்கி கொடுக்கறதும் கிடையாது. அதுக்கான சட்டமூலங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2013ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டம், அதாவது தொழிலாளர் மற்றும் சமூக பாதுகாப்பு அமைச்சில் இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்குது. அதாவது தொழிலாளர்கள் இப்படியான பாதுகாப்புக்கான கவசங்களை அணிஞ்சு கொள்ளணும். இவைகளை தொழிலாளர்களுக்கு அந்த முதலாளி வாங்கி கொடுக்கணும். அது தரமுள்ளதாக இருக்கிறதா என்பதையும் அது பரிசீலனை செய்யப்படணும். அதுக்கான சர்டிபிகேட் விநியோகிக்கப்படணும். ஏன்னா போலியானதை அணிஞ்சி பாதுகாப்பு இல்லாமல் இருந்துடக்கூடாது என்பதுல அரசு கவனமாக இருக்குது. இங்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல கவனிக்கிறது யாரு? இவங்களுக்கு ஒரு சொசைட்டி கிடையாது, இவங்களுக்கு சங்கங்கள் கிடையாது, இவங்க எங்கேயும் ரிஜிஸ்ட்ரேஷனும் கிடையாது. இவங்க பாட்டின தொழிலை செய்யறது கண்டவன் பாசு, தொழில் தேவை, பஞ்சம் விடுவன் எல்லாம் தொழிலுக்கு வந்தாச்சு, இதை பத்தி எந்த புரிதலும் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி பழகி கொள்றது. இதுல இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல எப்படித்தான் இப்படியான ஒரு கட்டமைப்புக்குள்ள ஒரு நெறிப்படுத்தப்பட்ட ஒரு தொழிலை இவர்கள் செய்வார்கள் என்ற கேள்வி நமக்குள்ள இருக்குது இல்லையா? எனவே இந்த ஒரு விஷயத்தை யாரும் கடந்து போகாம, இது நமக்கு சொல்லுகின்ற மெசேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீடுகளுக்கு தொழிலுக்காக வருகின்றவர்கள் தென்னைமரம் ஏறுறவராக இருக்கலாம், அல்லது கூரையில வேலை செய்யறவராக இருக்கலாம், அல்லது கரண்ட் வேலை செய்யறவராக இருக்கலாம், என் கட்டுமான பணிகள் ஈடுபடுறவராக இருக்கலாம். முதல்ல நீங்க அவங்கள்ட்ட விசாரிக்கணும், இதுக்கான சேஃப் உங்கள்ட்ட என்ன இருக்கு, இல்லைன்னா தேவையில்லை, அதோட வாங்க அப்படின்னு சொல்லி இப்படியான விஷயங்களை ஊக்குவிக்கிறதுனால அதுக்கு பள்ளிகள் பயன்படுத்தப்பட வேண்டும், ஜம்மியாக்கள் பயன்படுத்த வேண்டும், தொண்டு நிறுவனங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். ஊரில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இந்த மாற்றம் வந்தால் மட்டும்தான், அரசை மட்டும் சார்ந்து இருப்பதனால் இது ஒரு செய்தியாக போஸ்ட்மார்டம் வச்சாச்சு, வெட்டியாச்சு, குத்தியாச்சு, கரண் பாஞ்சாச்சு என்ற ஒரு விஷயம் அங்க சொல்லப்படும். ஏதோ ஒரு ஜனாசா எடுத்துறோம், அடைக்கிறோம் என்ற ஒரு விஷயத்துல நம்ம குறியாக இருப்போமே தவிர, இதுக்கு பின்னால் நடந்த விஷயங்கள் என்ன, இந்த குடும்பத்துக்கான பாதுகாப்பு என்ன, இவர்களுக்கான பாதுகாப்பு என்ன, தொழிலுக்காக ஒரு மனிதர் போய் உயிரை கொடுக்கின்ற பட்சத்தில், உயிர் பறிக்கின்ற பட்சத்தில், உபாதைகள் ஏற்படுகின்ற பட்சத்தில் அந்த குடும்பத்துக்கான நிவாரணங்கள் எங்கிருந்து பெறுவது, இப்படி இந்த பல்வேறு கேள்விகள் இருக்கு இல்லையா? எனவே இப்படியான நிலைகள் மாறணும் என்பதுதான் இந்த காணொலியுடைய அந்த புரிதலை ஏற்படுத்துவதுதான் இந்த காணொலியுடைய நோக்கம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாக இருந்தால் கண்டிப்பாக மற்றவங்கள் பயனடையும் விதத்துல இதை மக்கள் மயப்படுத்த வேண்டியது உங்களுடைய ஒரு பணியாக நான் கருதுகிறேன். எனவே எமது பணி உள்ள செய்தியை செய்தியாக சொல்லிவிட்டு இதற்கு பின்னால் சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய செய்தியும் நாங்கள் இங்கே சொல்லியிருக்கிறோம். எனவே நாம் கேட்கின்ற பிரார்த்தனைகளும் எப்போதும் ஒரு காணொலி முடியும் பொழுதும் இப்படியான அவலங்கள் முடிவுற வேண்டும், மீண்டும் நிகழக்கூடாது என்ற பிரார்த்தனை தான். மீண்டும் அந்த பிரார்த்தனையை செய்தவனாக இந்த குடும்பங்களுக்கெல்லாம் ஆறுதல் கொடுக்க வேண்டும். அந்த ஜனாசாக்களுடைய பாவங்களை மன்னித்தல்லாம் உயிரை சொர்க்கத்தை கொடுக்கட்டும். எனவே இப்படியான நிகழ்வுகள் நடக்காமல் இருக்க விழிப்போடும் செயற்படுவோமாக என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.